எம்கேடிஏஆர் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை வந்து நம்ம ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் இந்த கமாண்டோட சிம்பிளா சொல்லணும்னா. இப்போ நான் வந்து cd_t1 தரேன், நம்ம கிரியேட் ஆயிட்டான்னு சொல்லி செக் பண்றோம். தென் எல்எஸ் கொடுக்குறோம், அதுக்குள்ள t2 இருக்கா. அதான் இப்போ ஆர்எம்டிஐஆர் பார்ப்போம். ஆர்எம்டிஐஆர் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டரியை பர்டிகுலர் டைரக்டரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா, RMDIR ஸ்பேஸ் T2 ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நான் அகைன் கொடுத்தேன், எனக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லைன்னு வந்துருப்பாங்க, ஏன்னா அது ஆல்ரெடி ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் பேக் போகலாம். இப்போ RMDIR T1 எதுக்குன்னா அந்த ரெண்டாவது ஃபைலையும் நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகேவா, ஸோ RMDIR கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ரிமூவ் பண்ண, MKDIR எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண. ஓகேவா, இதையே நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேஷன் டூல் கிரியேட் பண்றதுக்கு நீங்க இந்த கமாண்ட்ஸ் மோஸ்டா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்க ஒரு மிஷின்ல